தமிழகத்தின் 17வது சட்டமன்ற தேர்தல்களும் இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான அரசியல் சூழலை சந்தித்துள்ளது. நேற்று ஏப்ரல் 23 நடைபெற்ற வாக்குப்பதிவில் 85.10% அதிகமான வாக்குகள் பதிவாகி சாதனை படைத்திருக்கக்கூடிய நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான அஇஅதிமுகவின் கள செயல்பாடுகள் அக்கட்சியின் தொண்டர்களையே கலக்கமடைய செய்துள்ளன. காலையில் உற்சாகத்துடன் தொடங்கிய தேர்தல் பணி மதியத்திற்கு மேல் மந்தமான நிலையை எட்டியது. சென்னை முதல் மதுரை வரை பல முக்கிய பகுதிகளில் அதிமுகவின் பூத் முகப்புகள் வெறிச்சோடி காணப்பட்டது. பெரும் அரசியல் விவாதங்களை கிளப்பியுள்ளது. அதிமுகவின் இந்த தொய்வு நிதி நெருக்கடி மற்றும் இரண்டாம் கட்ட தலைவர்களின் ஒருங்கிணைப்பின்மையே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. தலைமை வழங்கிய தேர்தல் நிதி அடிமட்ட தொண்டர்களுக்கு முறையாக சென்றடையவில்லை என்ற அதிருப்தியும் உட்கட்சி பூசல்களும் நிர்வாகிகளை முடக்க போட்டுள்ளது. குறிப்பாக கட்சியின் பலமான கோட்டையாக கருதப்படும் கொங்கு மண்டலத்திலேயே பல இடங்களில் பூத் ஏஜென்ட்டுகள் மதிய உணவிற்கு பிறகு பணிக்கு திரும்பாதது ஆளுங்கட்சியான திமுக மற்றும் வளர்ந்து வரும் தமிழக வெற்றி கழகம் போன்ற கட்சிகளுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தி கொடுத்துள்ளது. கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளில் அதிமுக நிர்வாகிகளின் ஒத்துழைப்பு மிக குறைவாகவே இருந்ததாக புகார்கள் எழுந்தன. வாக்கு சீட்டு விநியோகம் முதல் வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வருவது வரை அனைத்து பணிகளிலும் ஏற்பட்ட இந்த முடக்கம் ஒரு மாபெரும் அரசியல் இயந்திரம் துருபிடித்து நிற்கிறதோ என்ற ஐயத்தை ஏற்படுத்துகிறது. எடப்பாடி பழனிசாமி மாநிலம் தழுவிய அளவில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்ட போதிலும் களத்தில் அதை வாக்குகளாக மாற்ற வேண்டிய மாவட்ட செயலாளர்களும் கிளைக்கழக நிர்வாகிகளும் காட்டிய அலட்சியம் வேதனை அளிப்பதாக கூட்டணி கட்சியினர் தெரிவிக்கின்றனர். தேர்தல் முடிவுகள் வரும் மே 4 வெளியாக இருக்கக்கூடிய நிலையில் அதிமுகவின் இந்த சைலண்ட் மோட் அக்கட்சியின் எதிர்காலத்தை பாதிக்குமா என்பது பெரிய கேள்வியாக எழுந்துள்ளது. களத்தில் ஒரு கட்சியின் வலிமையை பறைசாற்றும் பூத் முகப்புகள் காலியாக இருந்ததால் நடுநிலை வாக்காளர்களின் கவனம் மற்ற கட்சிகளை நோக்கி திரும்பியிருக்க வாய்ப்புள்ளது. ஒருவேளை இந்த நிர்வாக தோல்வி தேர்தல் முடிவுகளில் எதிரொலித்தால் தமிழக அரசியலில் பிரதான எதிர்க்கட்சி என்ற அந்தஸ்தை அதிமுக தக்க வைத்துக் கொள்ளுமா அல்லது புதிய சக்திகளின் எழுச்சிக்கு வழிவிடுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இது ஒரு புறம் நடைபெற்று கொண்டிருக்க மற்றொரு புறமோ விஜய் பிரபாகரன் நேற்றைய தினம் வெளியிட்டிருந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தன. தொகுதிகளில் அதாவது 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறும், விருதுநகரில் நான் வெற்றி பெறுவது உறுதி என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது குறித்து இங்கே பார்க்கலாம். 2026 சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்திருக்கக்கூடிய சூழலில் அரசியல் களம் அதே பரபரப்புடன் இன்னமும் உள்ளது. விருதுநகர் தொகுதியின் தேமுதிக வேட்பாளரும் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகியுமான விஜய் பிரபாகரன் இந்த தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்யும் என்று உறுதியாகவே கூறியிருக்கார். செய்தியாளர்களிடம் பேசிய விஜய பிரபாகரன் திமுக கூட்டணியின் பலம் குறித்து விரிவாக பேசியிருக்கார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று அவர் மிக உறுதியாகவே குறிப்பிட்டிருந்தார். மக்கள் மத்தியில் நிலவும் ஆதரவு அலை மற்றும் தற்போதைய அரசியல் சூழல் ஆகியவை இந்த மெகா வெற்றிக்கு சாதகமாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கார். தேமுதிகவின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் கூட்டணி குறித்து பேசிய விஜய பிரபாகரன் தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியுடன் இணைந்து செயல்படுவதில் தங்களுக்கு எந்தவிதமான தயக்கமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்தியிருக்கார். கடந்த 2024 மக்களவை தேர்தலின் போது ஏற்பட்ட பின்னடைவுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்டதாகவும் தற்போது தரைமட்டத்தில் தொண்டர்களிடையே சிறப்பான ஒருங்கிணைப்பு இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். நாங்கள் சொன்ன சொல்லில் இருந்து பின்வாங்க மாட்டோம். இந்த தேர்தல் வெற்றிக்காக களத்தில் முழுவீச்சில் பணியாற்றி வருகிறோம். இதுபோன்ற ஒரு வலுவான கூட்டணி ஒற்றுமை 2016 அமைந்திருக்க வேண்டும். அப்போது அமையாத அந்த ஒற்றுமை தற்போது சாத்தியமாகியுள்ளது. இதன் மூலம் தனது தந்தையின் நீண்டகால அரசியல் கனவு மற்றும் தொலைநோக்கு பார்வை நனவாகும். தமிழகத்தில் நிலவும் அரசியல் நிலைத்தன்மைக்கு கூட்டணி கட்சிகளின் ஒற்றுமையே பிரதானம்.
தேர்தல் களத்தில் அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து செயல்படுகிறார்கள் என்று மகிழ்ச்சியுடன் கூறியுள்ளார். ஏற்கனவே 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவதே இலக்கு என்று திமுக தலைவர் ஸ்டாலின் அறிவித்திருந்த நிலையில் விஜய பிரபாகரன் இந்த பேச்சு அந்த இலக்கை வழிமொழிவது போல் அமைந்துள்ளது. குறிப்பாக விருதுநகர் உள்ளிட்ட பகுதிகளில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது விஜய பிரபாகரனின் பெயருக்கு கிடைக்கும் வரவேற்பு மற்றும் மக்கள் ஆதரவு குறித்து திமுக தரப்பிலிருந்தும் சாதகமான கருத்துக்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் மற்றும் புதிய அரசியல் கட்சிகளின் வருகைக்கு மத்தியிலேயும் திமுக தலைமையிலான கூட்டணி தனது பலத்தை நிலைநிறுத்தும் என்பதில் விஜய பிரபாகரன் காட்டும் உறுதி 2026 தேர்தல்களும் அதே அனலில் உள்ளது என்பதை உறுதிப்படுத்துகிறது. எனினும் வாக்கு எண்ணிக்கையின் போதுதான் களத்தின் உண்மையான வெற்றி யாருக்கு என்பது தெரிய வரும். அதே நேரம் மற்றொரு புறம் பார்க்கும் பொழுது தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு ஏப்ரல் 23 நடைபெற்று முடிந்த நிலையில் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அனீஸ் பாத்திமா மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. நிறைமாத கர்ப்பிணியான அனீஸ் பாத்திமா நேற்று மாலை அம்மாம்பேட்டை அருகே உக்கடை கிராமத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடியை பார்வையிட சென்றார். அப்போது அங்கு திரண்ட ஒரு கும்பல் அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை கீழே தள்ளிவிட்டு செங்கற்களால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் நிலைகுலைந்து மயக்கமடைந்த அவர் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக தஞ்சை ராசா மிராசுதாரர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் குறித்து அனீஸ் பாத்திமாவின் கணவர் ஷேக் அம்சத் அலி கூறுகையில், வாக்குச்சாவடிகளுக்குள் நுழைந்து திமுக கூட்டணியைச் சேர்ந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினர் தேர்தல் விதிமுறைகளை மீறி பேட்ஜ் அணிந்து அமர்ந்திருந்தனர். இது குறித்து நாங்கள் காவல்துறையிடம் கேள்வி எழுப்பிய போது அங்கிருந்தவர்கள் ஆபாசமாக பேசி எனது மனைவியை கீழே தள்ளி செங்கற்களால் தாக்கினர். ஒரு கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் இழைக்கப்பட்ட இந்த அராஜகத்தால் அவரது உயிருக்கும் கருவில் இருக்கக்கூடிய உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது என வேதனையுடன் தெரிவித்திருந்தார். இத்தகவலை அறிந்து ஏராளமான நாதக நிர்வாகிகள் மருத்துவமனையில் திரண்டதால் அங்கு பதட்டமான சூழல் நிலவி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கொடூர தாக்குதலுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில், நாம் தமிழர் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட நிறைமாத கர்ப்பிணி பெண்ணான தங்கை அனீஸ் பாத்திமா அவர்கள் மீது நடத்தப்பட்டிருக்கும் மிக கொடூரமான தாக்குதல் தமிழகத்தையே அதிர வைத்துள்ளது. மாற்று அரசியல் கருத்துக்களை துணிவில்லாத திமுகவினர் ஒரு கர்ப்பிணி பெண் என்றும் பாராமல் மனிதாபிமானமற்ற முறையில் வன்முறையை ஏவியிருப்பதும் கடும் கண்டனத்திற்குரியது அப்படின்னே சொல்லலாம். அரசியல் கட்சிகள் பார்த்தீங்கன்னா, நாகரீகம் என்பது பெண்களை மதிப்பதிலையும் அவர்களின் உரிமையை பாதுகாப்பதிலையுமே அடங்கியுள்ளது. ஆனால் அதிகார மமதையில் திமுக கட்சியினர் பெண் வேட்பாளரை, அதுவும் ஒரு கருவுற்ற தாயின் மீது தாக்குதல் நடத்தி மருத்துவமனையில் அனுமதிக்கும் நிலைக்கு தள்ளியிருப்பது நாகரிக சமூகத்தின் தலைகுனிவாகும். கருவில் இருக்கும் உயிருக்கும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதல் ஒரு சாதாரண அரசியல் மோதல் அல்ல. இது மிக மோசமான மனித உரிமை மீறல் என குறிப்பிடப்பட்டுள்ளது.